சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாலு முடி யோசிக்கிறத பார்த்தா பயமா இருக்க. ஒரு விஷயத்தை யார்கிட்டயா சொல்லலனா நம்ம நாலு முடிக்கு மண்டையே வெடிச்சிருமே. யோசிக்கிறத பார்த்தாலே புரியுது. எப்பண்டா தெய்வ விஷயத்தை நம்ம பத்மா கிட்ட போட்டு கொடுக்கலாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கு. விடப்படாது. நாலு என்ன சின்ன 3 ரோசஸ் கேர்ள்ஸ் விரட்டி விட்டாச்சு. என்னது 3 ரோசஸா? செல்ல தாயி பஞ்சவர்ண வெள்ளை மகளவி மூணும் தான் 3 ரோசஸ். நல்ல பேர் வச்சிருக்க 3 ரோசஸ். ஒன்ன போல பேர் வைக்க யாரால முடியாதுமா? சரி நாலுபடி நேர வர வீட்ல வீட்டுக்கு போவோம் வாங்க. இரு சின்ன பொண்ணு வந்ததே வந்தாச்சுல. எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு. புறவென்ன நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இருப்போம். இங்க என்னதான் நடக்கு யாருதான் நடக்குன்னு எல்லாத்தையும் முழுசாட்டு பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். அப்ப நீங்க மட்டும் இருங்க, நான் போயிட்டு வரேன். என் வீட்டுக்காரர் வர வேலையை விட்டு வந்துருவாரு. சரி நானும் வரேன் சின்ன பொண்ணு. நான் மட்டும் இல்லன்னு வச்சுக்கேன், என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வரும்போது டிஸ்கோ டான்ஸ் ஆடி விடுவார் மனசை. டிஸ்கோ டான்ஸா? உனக்கு சிரிப்பா இருக்கு. நிலையா நின்னு மலையா பொழிவாரு. எங்கிட்டி ஒளிஞ்சு போன பாரு முத வார்த்தை. அந்தல சொல்லுவாரு போன ஒரே போக்க போக வேண்டியது டீ எதுக்கு இங்க வந்த அப்படிம்பாரு. அண்ணன் சொல்லுது சரிதானே. நீங்க எங்க வீட்டுல இருக்கியா அந்த அண்ணனுக்கு ஒரு கப் காபி போட்டு ஒரு வடை கடையை சுட்டு அப்படி கொடுத்தாதானே மனசு அப்படி ஜம்முன்னு சந்தோஷமா இருப்பாரு. ஆமா வடையை சுட்டு கொடுத்துட்டாலும் சரி போங்க நேரம் வராது. தம்பி அந்த வலது சைடுல தெரியுது பத்தியாப்பா, அது அந்த ஆஸ்பத்திரி தப்பா நிறுத்திருப்பா. சரிங்க சார். யாழினி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். எதுவும் சாப்பிட்டியாமா? சாப்பாடு வாங்க போயிருக்காங்க சிஸ்டர். பார்த்தேம்மா எங்கேயோ போறாருன்னு பார்த்தேன். சரி சாப்பாடு தான் வாங்க போறாரோ பரவாயில்லையே. கரெக்ட் டைமுக்கு எல்லாமே கரெக்டா கொடுத்துருதாரு உனக்கு. சரி சாப்பிட்டுட்டே டேப்லெட்லாம் கரெக்டா போட்டுருமா? ஓகே சிஸ்டர். சிஸ்டர் மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே கொடுங்க. வாசத்தை பார்த்தாலே தெரியுது நல்ல சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன். இந்த பிள்ளை கொடுத்து வச்ச பிள்ளை தான். சாப்பிடுறீங்களா? இப்ப பசிக்கல, ஒரு 10 நிமிஷம் கழிக்கட்டும். இல்ல இப்போ சாப்பிட்டாதான் அடுத்தால டேப்லெட் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதான் சொன்னேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க கரெக்டான டைமுக்கு டேப்லெட்லாம் கரெக்டா போட்டுறணும்னு. அப்பதான் சீக்கிரம் உடம்பு சரியாகி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னாங்க. சரி நீங்க சாப்பிடலையா? இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் பிறகு போய் வெளியில சாப்பிட்டுக்கிடுதேன். என் பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையா கடவுளே. என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. நரசம்மா நல்லா இருப்பியா? என் மாமா பேரு யாழினி. அப்படி ஒரு பிள்ளைங்க ஏதோ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காமா. யாழினிக்கு நீங்க யாரு சார்? நான் யாழினிக்கு அப்பாமா. ஆமா சார், ஆக்சிடென்ட் கேஸ் தான். ஆனா ரொம்பலாம் ஒன்றும் அடிபடல, தலையில தான் கொஞ்சம் அடி. பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம். வாங்க சார் நான் கூட்டிட்டு போறேன். கடவுளே எங்களுக்கு மட்டும் இப்படி இடி மேல இடி விழுத்து விழுது. என் கஷ்டம் என்னைக்கு தீரும்? யாழினி உங்க அப்பா வந்திருக்காங்கம்மா. என்னம்மா இது கோலம்? என்ன இதெல்லாம்? அப்பா நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேனம்மா, வேலைக்கெல்லாம் ஒண்ணு போவாண்டா, நீ சும்மா இருந்தா போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னேன். நீ என் பேச்சு கேட்டியாம்மா? அப்பா நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன் ஓரமா தான். ஆனா எங்க இருந்து ஒரு கார் வந்து என்ன டக்குன்னு இடிச்ச மருந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியலப்பா. பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆனதுல என் போன் வேற உடஞ்சிருச்சுப்பா. உங்க நம்பரை இந்த சிஸ்டர் நம்பர்ல இருந்தா கால் பண்ணி பார்த்தேன். உங்க போனு சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள் வந்துட்டே இருந்துப்பா. அதனாலதான் உங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷன் சொல்லவே முடியல. என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். அப்பதான் உன்னை பார்த்துருக்கான். அந்த கோலத்துல அவன் உடனே எனக்கு போன் அடிச்சு எல்லாம் இப்படி மக்கா போய் பாருவ புள்ள மாதிரி இருக்குன்னா அப்பவே எனக்கு பாதி உசுறு போயிட்டுமா. வர வழியெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிட்டே வந்து என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு நினைச்சு ஆனா நேர்ல வந்து பார்த்தா. சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அழாதீங்க. நீங்க அழுதா அவங்களும் அழுவாங்க. தலையில வர அடிபட்டு இருக்கு பாத்தீங்களா, தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். சரிம்மா, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்லம்மா? சார் அடிபட்டதுல கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிளட் எல்லாம் கொடுத்த பிறகு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் சார், கவலைப்படாதீங்க. சரிம்மா ரொம்ப நன்றிமா. யாரு இந்த புண்ணியவான் தெரியல என் பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தவங்க. நல்லா இருக்கணும். பிரியாணியா யாருமா வாங்கி கொடுத்தா? சார் எல்லாம் சாப்பிடலாம், அதனாலதான் நான் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். நரசம்மா உங்க பிள்ளை குட்டியோட நீங்க நல்லா இருக்கணுமா 100 வருஷம். சரிங்க சார், அதனால என்ன? அள்ளி சாப்பிடுமா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நீ சாப்பிடுமா முதல்ல, அது போதும் எனக்கு. இந்த நரசம்மாவுக்கு எவ்வளவு நல்ல குணம். உன தாய்க்கு தாயா இருந்து பாத்துருக்காங்களா? ஆமாப்பா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க. அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அப்பட எப்படி சொல்ல முடியும்? தலைக்கு வந்து தலைப்பாவையோட போச்ச, அதுவே சந்தோஷம். சரிம்மா சாப்பிடு. ஒரு நாள் தானே ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ வசமா சிக்கிக்கிட்டோம் போல இருக்க. இப்ப எப்படி வெளியே போறது? யாழினிக்கு எப்ப வர இங்கே உட்காந்துருக்காங்களே. சரி பாப்போம். இந்த ஸ்கிரீனுக்கு முன்னாலேயே கொஞ்ச நேரம் அப்படியே ஒளிஞ்சிருந்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் வெளியே லேசா எங்கேயாவது போனோன்னு டக்குன்னு எஸ்கேப் ஆயிடணும். எது எப்படியோ நல்ல வேலை அவங்க அப்பா வந்தாங்களே. இப்பதான் யாழினியும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. ஏமா வயிறு லேசா ஒரு மாதிரி திருக்கி வலிக்கி. மருந்து எடுத்துட்டு குடிக்கல. வயித்து வலி மருந்து வீட்டுல இருக்கு பாட்டுல. மருந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, ஒரு 10 நிமிஷத்துல சரியாயிரும். சும்மா இரு. சும்மா சின்ன வயசுல இருந்து மருந்து குடிக்கணும் அழுது மண்டையை உடைச்சு உருண்டுருவானே. இவனை சமாளிக்க முடியாத என் மர்மம் வந்ததான் சரி. பேசாம போன் பண்றோம், அப்பதான் சீக்கிரம் வந்து சேருவா.
ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி குப்புற வயித்த பிடிச்சிட்டு கிடக்கிய? ஐயா அம்மா மர்மல நான் சொல்லுதே இந்த என் மவனுக்கு கொஞ்சம் வயித்தை திருக்கி திருக்கி வலிக்கும். எது திருக்கி திருக்கி வலிச்சிட்டு இருக்கா? ஆமாட்டி கொஞ்ச நேரமா ஒரு மாதிரி வலிக்குது பாத்துக்கா. நேத்து புரோட்டாவும் சிக்கன் கடையில வாங்கிட்டு வந்து தின்னுட்டு கிடந்தேர்ல. இட்டி நேத்து மட்டும் தான் அப்படி தின்னேன். நீர் சொல்ல கேட்க வச்சிட்டாரு. மர்மல மருந்து எடுத்துட்டு வரட்டானே. அவன் தான் மருந்தே குடிக்க மாட்டானே சின்ன பிள்ளையில இருந்து. வேண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு தலையில நின்னுட்டான். மரத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 5-6 வெள்ளப்பட சுட்டு எடுத்துட்டு ஓடியாங்க. அட ஆமா அத மறந்துட்டேனே. மர்மல 5 நிமிஷத்துல எடுத்துட்டு ஓடியாரேன். இட்டி வெள்ள போடு வேண்டாம் டி. இந்த கொஞ்சோண்டு வெண்ணி மட்டும் குடிச்சாலே போதும் டி. மர்மல இந்தா அப்படி 4-5 எடுத்து நரம் சமைச்சுக்கிட்டு இந்த வெண்ணியும் குடிங்க. மடக்கு மடக்கு குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு விட்டுரும் வயிற்று வலி. ஏடி ஆம்டி உங்க வீட்டுக்காரருக்கு வயித்து வலி? ஆமாக்கா நேத்து நைட்டு புரோட்டாவும் சிக்கனும் தின்றுருக்காரு. அதான் வயிற்று வலிக்கான். அதான் 5-6 வெள்ளப்பட சுட்டு கொண்டு வந்திருக்கேன். வெண்ணியும் குடிங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டேக்கார. எடுத்து தின்னுங்க தம்பி. அன்னைக்கு இப்படிதான் எங்க வீட்டுக்காரு ஒரு 2-3 நாளா தொடர்ந்து ஆசைப்பட்டு புரோட்டா வாங்கி திங்கன்னு சொல்லிட்டு தின்னாரு. கடைசியில வயிற்று வலி வந்து இப்படிதான் கடந்து சுருண்டு மடங்கி கிடந்தாரு. அந்தால ஆஸ்பத்திரிக்கு போவட்டா அங்க போவட்டா இங்க போவட்டானாரு. நான் தான் 5-6 ஏச்சு கொடுத்தேன். ஆஸ்பத்திரிக்கு ஓடனா இப்ப 500 கொண்டா 1000 கொண்டாம்பாங்க. பேசாம ஒரு 5-6 வெள்ளை போட்டு சுட்டு எடுத்து தாரேன், வெண்ணியும் தாரேன், குடிச்சிட்டு பேசாம 5 நிமிஷம் படும் அப்படின்னேன். அதே மாதிரி தின்னாரா டக்குன்னு வயிற்று வலி விட்டுட்டா. இப்ப இந்த புரோட்டாவை திங்கதெல்லாம் மறந்து எடுத்து சொல்லு புஷ்பா. இவன் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். இந்த வெள்ளப்பூட கண்டாலே அவ்வளவுதான் ஓடுவா ஓட்டம். அந்த காலத்துல ஆசிரி மருந்தே கிடையாதுப்பா. நாங்கெல்லாம் அந்த கொஞ்சோண்டு வாமத்தை எடுத்துட்டு லேசா இளம் வறுப்பா வறுத்து அந்தால கொஞ்சம் தண்ணி ஊத்தி அவிய போட்டு அந்தால இருத்து அதை கொடுத்துருவோம். அது டக்குனு கேட்டுரும். அதையும் குடிக்க மாட்டாமா. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். இந்த வெள்ளப்பூடியும் திங்க மாட்டான். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த பாடு தான் படுத்தான். இப்ப கல்யாணம் முடிச்சு 7 வயசாயாச்சு. இப்பவும் இந்த பாடு தான் படுத்துதான். என்ன செய்ய? உங்க மோவ மேல இருக்க பாசத்துல ஐயா ராசா குடியன்னா குடிப்பாரா? சின்ன பிள்ளையில 4 பாடுபட்டு குடில அப்படின்னா குடிச்சிருப்பாரு. அப்படி பழக்கிருந்தீங்கன்னா நான் எப்படி கிடந்து மண்டை உடைச்சிட்டு கிடக்கணும்? சரி விடுமருமால பாசம் வச்சுட்டே வேற என்ன செய்ய? என் பிள்ளை மேல உன் பொண்டாட்டி சொல்லுதல்ல மக்கா வாங்கி தின்னுட்டு இந்த தண்ணியை மடக்கு மடக்கு குடி. ஏடி அப்ப நீ வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன். இருக்கட்டுக்கா ஒரு 5 நிமிஷம் இருக்கா. நீ உங்க வீட்டு வர போயிட்டு நான் டக்குன்னு ஓடியார பின்னாலே. சரிடி வந்துட்டாளையா? வந்துட்டா கரெக்டா வந்துருவாள. அண்ணனுக்கு வயித்து வலிக்கு வெள்ள போடா. எப்பாவி மக்கா ஃப்ரீனா பின்னாயிலே குடிச்சிருவாளே. வா சீக்கிரம் வந்தாங்க. போடுங்க வாயில இல்லன்னா காக்கா கொத்திட்டு ஓடிரும். திங்கிறதுக்கு வேற ஏதாவது செய்து எடுத்து வச்சிருக்கீங்களா? உனக்கு என்ன சொல்லி வீட்டுல உருட்டிட்டு தானே வர. எதையாவது ஒண்ணு செய்து எடுத்து படிக்க வேண்டியதானே ஸ்வீட்டு காரம்னு. அத யூடியூப் சேனல் எத்தனை பாத்துட்டு இருக்க. அதுல ஏதாவது ஒண்ணு செய்து எடுத்து திங்க வேண்டியதானே. நான் அப்படிதான் நினைக்கேன். எதையாவது ஒண்ணு பார்த்து எதையாவது ஒண்ணு செய்து திங்கணும்னு. ஆனா நடக்க மாட்டேங்க. நீங்க சொன்ன மாதிரி போனை எடுத்து யூடியூப்க்குள்ள தான் போறேன். நானும் சாப்பாடு ஏதாவது செய்யலாம்னு தான் நினைக்கேன். அந்த மாதிரி வீடியோ வரும்னு போடலாம்னு ஓடுற டைம்ல எனக்கு கல்யாணம், எனக்கு காது குத்து, அங்க டூர் போனா இங்க டூர் போனா மாமியா மருமக எங்க வீட்ல சண்டை. அந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும், இந்த கடையில ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், இந்த கடையில குடல் குழம்பு நல்லா இருக்கும். அப்படி இப்படி நீ என்னத்தையாவது ஒன்று போட்டு கிடக்கானுங்களா? அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வயிறு பசி வேற ரொம்ப அதிகமாயிருது. எல்லா வீடியும் வரிசையா பார்த்துட்டு மணியை பாப்பேன். மணி ராத்திரி 10. சிறுகுடல் பெருங்குடல அப்படியே புடுங்க வயிறு பசியில. பரமல மணி இப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என் மொபைல் தான் என்ன செய்வா? எங்க இருந்து செய்யறதுக்கு அவளுக்கு நேரம்? அந்த அளவு எங்கனையாவது அங்கனே தின்னுட்டு கிடக்கா. இப்ப வேற ஒரு வாரமா ஏன் அதிர்ஷ்டம் எங்க நீல அண்ணி எதையாவது ஒண்ணு உருட்டி பரட்டி செஞ்சு எடுத்து வச்சிருப்பா. நானும் டபக்குன்னு சட்டிக்குள்ள தலையை விட்டு டபக்குன்னு தின்றுவேன். என்ன செய்ய அண்ணி? இப்படியே நாளும் பொழுது போயிட்டே தான் இருக்கு. நான் எங்க இருந்து ஸ்வீட்டு காரம்னு செய்து எடுத்து படிக்க நானும் செய்து திங்க. அடியே நாத்து வான் காட்டுல எப்பவும் மழை கொட்டுன்னு தான் கொட்டுது. நீ கொண்டு வந்த வர அப்படி. அதனாலதானே எங்கேயாவது உனக்கு கிடைச்சிருது நீ தின்றுத. நாத்துக்குட்டி என் செல்லமே இன்னைக்கு எங்க வீட்டுல அடுக்கலைக்கு லீவ் விட்டாச்சு. நேத்து உள்ள முந்தா நாள் உள்ள பழைய கஞ்சி 2 மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வேணா போய் குடி. பச்சை மிளகாவும் இருக்கு. பழைய கஞ்சா அது நமக்கு தொண்டைக்குள்ள இறங்காத. சரி போயிட்டு வர அண்ணி. எங்க நீல அண்ணி ஏதாவது சுட சுட செய்து வச்சிருப்பா. போய் அங்க போய் வாயில போட்டுக்கிட்டேன். மர்மலா இப்ப அவ வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம அவ நாத்தனா கூட ஓடிட்டு இருக்கு. அதனால எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு என்ன உங்க முகம் நல்லா இருந்தா போதும். அப்படி சொல்லாத மர்மலா. நீ வேற என் முகம் வரேன்னு அப்படி நான் என்னைக்கே நினைச்சிருக்கேனா சொல்லு. சரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. கொஞ்சம் தான் போதுமே. உடனே குப்புக்குன்னு தண்ணி சாடிரும். கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு ஓடியாரோம். வந்தோடனே கஞ்சி குடி பெண்ணத்தை. சின்ன பொண்ணு நீ சொன்ன மாதிரி டக்குன்னு வயிற்று வலி விட்டுட்டு நல்லா இட்டுப்போம். சரிங்க நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல ஓடியாரேன். சரி பார்த்து போயிட்டு வா. வீடு வேற திறந்து வச்சிருக்காரு. ஆளை காணலையே மனுஷன். ஒருவேளை அடுக்கலையில நிக்காரோ? அப்படி இப்படி நேரம் வேற ஆயிட்டு. இந்த மனுஷன் பார்த்தாருன்னா தீத்து கட்டி விடுவார. இன்னைக்கு என்ன ஆட்ட வட போறாருன்னு தெரியலையே. எதுக்கும் தயாரா தான் இருக்கணும். இதுல இருந்து பியாடி சட்டையை வேற தெரியாதனமெல்லாம் போட்டுட்டு போயிட்டேன். அதை பார்த்தாலே அவ்வளவுதான். அப்படியே கர்ண கொடூரமா மாறிடுவார. அன்னைக்கே சொல்லியிருக்காரு பியாண்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு அங்கேக்கு திரிஞ்சா உன் காலை முறிச்சு விடுவேன்னு. எப்ப இன்னைக்கு நினைச்சாலே பயமாலாம் இருக்கு. கொஞ்சம் முன்னால வந்திருந்தா கூட நம்ம சாவியை வச்சு வீட்டுல திறந்து சேலையை மாத்திருக்கலாம்.
பொறாசலடி வந்துடலான்னு பார்த்தா பொறாசல் கதை வர சிக்கு புக்குன்னு அடைச்சு வச்சிருக்காரு. அட பைத்தியக்கார நாலு முடி, நீ என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? அத மனசே ஹால்ல இல்ல டக்குன்னு நைஸா போல பூந்து உள்ள பெட்ரூம்குள்ள போயிரு. ஐயோ ரவுண்ட் அடிக்கிறத பார்த்தா இன்னைக்கு கடி கன்ஃபார்ம். அவர் முந்ததுக்குள்ள நம்ம முந்திருவோம். ஏன் சும்மா நிக்கிய? அடிக்க அடிக்க, தூக்கி போட்டு அடிக்க. ரொம்ப லேட் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அடி, அதுக்கப்புறம் இந்த பேண்ட் சட்டை போட்டதுக்கு அடி. எடி உன்னை எதுக்கு நான் அடிக்கணும்? என்னங்க சொல்லுதீங்க? லேட்டா வந்ததுக்கு சில சமயம் தூக்கி போட்டு அடிப்பீங்களா? இன்னைக்கு நான் அடிக்கல, பேசாம நிக்கிய. அழகான பொண்டாட்டி, உன்னை எதுக்கு நான் அடிக்க போறேன் சொல்லு? அவ்வளவு அழகா மங்க நான் இருக்கேன். உன் அழகுக்கு முன்னால ஐஸ்வர்யா ராய்லாம் ஜுஜிபி. பாரு, உன்னை பொண்ணை பார்த்துட்டு வந்த அந்த நிமிஷமே வீட்டுக்கு வந்தன மொத வேலை என்ன தெரியுமா செஞ்சு? என்ன செஞ்சீங்க? வீட்டுல இருந்த ஐஸ்வர்யா ராய் போட்டோவை தாறு மாறு தக்காளி சொரட்டு கிழிச்சு எரிஞ்சிட்டேன். இதான் அழகிட்டி. இப்படி ஒரு டிஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதான் உனக்காண்டி காத்துட்டு இருந்தேன். எப்போ வருவேன்னு. கொஞ்சோண்டு பிரியாணியும் செய்து வச்சிருக்கோம். டி பிரியாணியா? ஒண்ணு அழுகலன்னு சிரி, அழுத மாதிரியும் தெரியல, சிரிச்ச மாதிரியும் தெரியல, கண்ணுல மட்டும் தண்ணி வந்த மாதிரி இருக்கு. எப்படி ஒரு புருஷன் கிடைக்கும்? ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, உட்காரு. ஏங்க நிஜமா சொல்லுங்க, என் மேல எந்த கோவமும் இல்லையே. பைத்தியக்காரன் தான் உன் மேல கோவப்படுறதுக்கு. ஏங்க இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு தாங்க உங்களை நான் நல்லா முழுசா புரிஞ்சிருக்கேன். எதுனாலும் முழுசா கட்டுட்டு சொல்லு, அரைக்குறையில அவசரப்பட்டுறாத. சரிங்க, எப்ப பார்த்தாலும் நான் தான் பேசிட்டே இருக்கேன். நீங்க இன்னைக்கு நல்லா பேசுங்க. என்னது மனசுல நினைச்சிருக்கீங்களோ பேசுங்க. டி நீ இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத, சோறு பொங்குறதுக்கு, கறி வைக்கிறது, கூட்டு வைக்கிறதுக்குன்னு ரொம்ப 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 கஷ்டப்படுத. உங்களுக்கு மட்டுமாங்க? அதான் ஊருக்கே தெரியுமே. அதான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். வசந்தி இல்லன்னா 4 முடின்னு என் பேர்ல ஒரு ஹோட்டலை தொடங்கி சூப்பரா 3 நேரமும் சுட 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 சாப்பாடு, காஃபி, டிஃபன்னு அப்படியே டக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து கொண்டு தரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார மனுஷன். ஏங்க என் பேர்ல இது ஹோட்டல் கிட்டல் தொடங்கி நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொண்டு வந்து எனக்கு தரப்புறீங்களோ? அந்த அளவுக்குல நம்மளால முடிய மாட்டி. வேற என்னங்க செய்ய போறிய? 3 நேரம் நீங்களே சோறு கறி வச்சு எல்லா வேலையும் செய்ய போறீங்களோ? அதத்தானே இவ்வளவு நாள் பாதி நாள் பாத்துட்டு நடக்க வீட்டுல சட்டியை பொட்டியை கழுவிட்டு உருண்டுட்டு பிரண்டுட்டு துணியை துவச்சிட்டு பாத்ரூம் கழுவிட்டு பாத்திரம் கழுவி எடுத்து எல்லா வேலையும் செய்து எடுத்து வைக்க. நானும் வேலை பார்த்து ரொம்ப சுவார்ந்து போனேன். அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. பாத்திரம் தைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வாங்க போறியா? அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுக்கு நாளுல இருந்து புதுசா வேலைக்கு ஒரு பொண்ணு வரப்போகுது. இனி வீட்டு வேலை எதுவும் நீ செய்யாண்டா, எல்லா வேலையும் அதான் செய்ய போகுது. இனி நீ எங்க வேணாலும் ஊர் சுத்திட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்ப வந்தாலும் சரிதான், சாப்பாடு ரெடியா இருக்கும். யாருங்க அந்த பொண்ணு? யாரு உனக்கு தெரிஞ்ச ஆளுதான், எங்க அம்மா தான். வாய பாருங்களா, வாய்க்குள்ள ஒரு பெரிய போண்டாவே போயிருந்துல இருக்க. நானே எங்க அம்மைய வர சொல்லாண்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க போற போக்கு சரியில்லை, நீ அதான் வர சொல்லிட்டேன். நாளைக்கு கோழி கூவ மொத பஸ்ஸுக்கு எங்க அம்மா வந்து இறங்கிருவா, ரெடியா இரி. மாமியா வர போறான்னு சொன்ன அப்படியே பயந்துகிட்டு, நீங்க சொல்லுங்க, வேலை செய்ய நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது பொறுத்திருந்து பாப்போம். செம்மாடியோ 4 மணிக்கு மாமியா ஊருக்கு வர போறாளா? செம்ம நல்லா இருக்கும் கதை. 4 மணி கேடினா அவ மாமியா கில்லாடினா போக போக தெரியும். இந்த 4 முடிய கொக்காவா பாத்துருவோம். என்ன அங்க ரெண்டு புது பொண்ணு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள வாரோம், உமருக்காண்டி தான் காத்திருக்கேன். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பியாசி தீத்துக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு கையை நீட்டிடாத. நான் உன்ன தெருவுல வச்சு புரட்டா மாதிரி புரட்டி போட்டது உண்மைதான், கொத்து புரட்டா மாதிரி கொத்துனது உண்மைதான்.
ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருக்கு. காரணம் எனக்கு தெரியும். ரொம்ப நாளா என்ன அடிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்காரு. ச்சே, அந்த அளவுக்கு மோசமான ஆள்லாம் ஒண்ணு நான் கிடையாது தெரியுமா. எல்லாமே உன் நன்மைக்குதான். அந்த அடி அடிச்சனாலதானே உங்க அம்மா உன் மேல இறக்கப்பட்டு உள்ள வாமக்கா அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா. அந்த ஒத்த வார்த்தையில நம்ம 2 பேரும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். நான் மட்டும் உன்னை தெருல போட்டு புரட்டி எடுக்கலன்னா எல்லாரும் நம்மள தெருல நிப்பாட்டி போவோம், நடு தெருவுல. மனசு சொல்லுது ஒரு வகையில் உண்மையாத்தான் இருக்கு. அவர் மட்டும் அடிக்கலன்னா நான் மட்டும் இந்த ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? அடிச்சற லேசா அடிக்க மாதிரி நான் அடிக்க மாட்டி, நீ அழுத மாதிரி ஆளு அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அதுக்காண்டி தயாரா இருந்திருப்போம்ல. அட கூமுட்ட, அதைத்தானே வெளியே வச்சு சொன்னேன். உன் காதுல ஒரு பிளான சொல்லி நீ ஓகேன்னு சொல்லுன்னு சொன்னோம்ல, அதை தான் கிச்சு பிச்சுன்னு சொன்னேன். உனக்கு புரியலையாக்கோ? புரிஞ்சதுன்னு மண்டைய ஆட்டுன. என்ன மாதிரி வலி வலிக்கு எனக்கு ஒண்ணுன்னா நான் தாங்கிடுவேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா என் மனசு தாங்காதண்ணி, என் மனசு தாங்காது. நீங்க குறுக்கு வலிக்கு எம்மான்னு போட்ட சத்தம் எனக்கு எங்க அம்மா வீட்டு வர கேட்டுச்சண்ணி. அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க வந்து நிக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு குறுக்க வலிக்கல, ஒண்ணு வலிக்கல. அண்ணி அடி வாங்கின நீங்க வேணா போய் சொல்லலாம். ஆனா அடி விழுந்தத பார்த்தா போய் சொல்ல முடியுமா அண்ணி? நம்ம அண்ணே அஞ்சா சிங்கம் அடிச்ச அடியெல்லாம் இடி மாதிரில அண்ணி விழுந்துச்சு, இடி மாதிரில விழுந்துச்சு. இந்த வலியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா அடபடாத அண்ணி. அதெல்லாம் கொடுக்க வேண்டிய கை வைத்தியத்தை கொடுத்தாதான் சரியா வரும். அப்பதான் பழைய மாதிரி நல்ல போல்டா நீலாம்பரி மாதிரி நடக்க முடியுந்துச்சு. என்னது கை மருந்தா? கை மருந்து வேண்டாம், கால் மருந்து வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். அடி வாங்குறது நீங்களா இருக்கலாம். ஆனா அடி விழும்போது நானா பார்த்தேன் எங்கெங்க எவ்வளவு ஸ்பீட்ல அடி விழுந்துன்னு. எண்ணி உடனடியா கை வைத்தியம் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர்மத்துல கொண்டு வச்சிரும். அதுக்கப்புறம் எம்மானால முடியாது, ஐயானால முடியாது. கை மருந்துங்க வேற என்னத்தை கொண்டுட்டு வருவா? கொஞ்சோண்டு கிண்ணத்துல ஒரு எண்ணெயை தூக்கிட்டு வருவா. டிங்குன்னு வரட்டும். அவளை வச்ச அன்னைக்கு மேல கை காலெல்லாம் புடிச்சுட சொல்லிடணும். இழுக்குட்டி, எது எப்படியோ உனக்கு ஒரு அடிமண்ணுக்கு சிக்கிட்டு. ஏக்கா என்னாச்சு? கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போகணும்னா கடைசியில ஒரு அம்பார துணி வச்சுட்டு நிக்க. எடி கத்திரிக்காய் பறிக்க தோட்டத்து பக்கத்துல தான் ஆறு இருக்கு. அந்த ஆளு அப்படியே ஆத்துலயும் குளிச்சுட்டு துணியும் துவச்சிட்டு கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். 2 கல்லுல ஒரே மாங்காய். ஒயாம அங்கிங்க அலைய முடியல இல்லாட்டி. ஆமா, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கா. அப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுக்கா. எங்க வீட்லயும் ஒரு அம்பாரம் கணக்கு துணி குமிஞ்சு கிடக்கு பாத்துக்கோங்க. தூக்கிட்டு ஓடி இருந்திருக்கா. நம்ம 2 பேரும் துவச்சு குளிச்சுட்டு அந்த கத்திரிக்காய் பறிச்சுட்டு ஓடி இருந்துடலாம். சரி இப்ப சீக்கிரம் ஓடியா. எத்தே என்ன மருமோளே? இந்த பாருங்க, கூட்டமா உட்கார்ந்து இருக்குது சரிதான். தேவையில்லாத சிறையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மருமோளே, நான் பாத்துக்கிட்டேன். 2 கிழவிகளும் பேசுறது மட்டும்தான் ஒன்னு போட்டு கேட்டுட்டு இருப்பேனே தவிர எந்த பதிலும் பேச மாட்டேன். பதில் பேசினாதானே நம்மள தேர இழுத்து தெருல விடுவாள்வா. பதில் பேச மாட்டேன் மருமோளே, எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா துணி துவச்சிட்டு கத்திரிக்காய் தோட்டத்துல போய் கத்திரிக்காய் பறிச்சு ஓடியா. என் தம்பி மவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காவா. நல்ல பொண்ணு இருந்தா யாராவது சொல்லுங்களா. இங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கன்னு மட்டும் சொல்லி நான் உனக்கு பொண்ணு பார்த்து தரேன். அவன் எங்க வேலை பார்க்க மாராசம் மாதிரி தெரியுதான். காலையில 10-11 மணி தான் எத்தி பார்த்து வரேன். ராத்திரி ராமாயணம் முழுக்க ஒரே போனதான் வச்சு பார்த்துட்டு இருப்பான். காலையில தீவனம் தின்னு போட்டு அந்த ஆளு போறவே எங்க போவான்னு தெரியாது. மத்தியானம் அடுத்து சோத்துக்கு வருவான். சோத்து தின்னு போட்டு அடுத்தல உறங்குவான். அடுத்தல சாயந்தரம் காப்பியை குடிப்பான். அடுத்தாலையும் போனை எடுத்துட்டு எங்கேயோ போவான். அதோட போறவன் தான் ராத்திரி தான் வந்து சேருதான். விடிய தூங்காம கிடந்துக்கிட்டு 4 மணிக்கு தூங்குதான். இதான் அவன் ஜோலியே. அப்ப மாப்பிள்ளை பையன் சுருக்கமா சொன்னா வெட்டி ஆபீசர் வேலை பார்க்கான்னு சொல்லு. ஒரு வேலை சொல்லி இல்லைன்னா எப்படி பொண்ணு பார்க்க முடியும்? என் தம்பிக்காரன் கண்ணீர் வடிச்சு கிடக்கான். எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி எடுத்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்காங்க. நானும் அவன்கிட்ட பாப்போம்லான்னு இருக்கேன். யார் மணி? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு பக்கத்து ஊர் தான்க்கா. இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன். என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல மாப்பிள்ளை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். செல்ல தாயி வெள்ளையம்மக்கா, என் தம்பி மோகனை பத்தி வேலை இல்லைன்னு சொல்லி எதுவும் சொல்லி கொடுத்துறாதியா. நானே பாத்துக்கிட்டேன். இந்த பொண்ணை கப்புன்னு முடிச்சிரும். பெரிய இடம் போல இருக்கு. சரிக்கா, நாங்க வாயே திறக்க மாட்டோம். நீனே பேசி முடிச்சுக்கோ. என் தம்பி மவன் மேனேஜரா இருக்கான். எந்த கம்பெனில மேனேஜரா இருக்காங்க? அஜால் குஜால் கம்பெனில தான் மேனேஜரா இருக்கான். 12 மணி நேரம் அந்த கம்பெனிலே கிடந்து மாடா வளைச்சு ஓடா தேஞ்சிட்டு கிடக்கா பையன். உங்க பொண்ணை கொடுத்தா கண்ணு கலங்காம வச்சு காப்பாத்துவான். போன் நம்பர் கொடு. டக்கு புக்குன்னு பொண்ணு பார்க்க வரோம். உடனே பேசி முடிக்க கல்யாணத்தை முடிச்சிருவான். நீங்க என் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறன்னு சொன்னீங்க? அஜாலு குஜாலு கம்பெனில மேனேஜரா இருக்கான். என் மகளும் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் ஏகப்பட்ட சம்பளம் லட்சத்தை தாண்டும். ரொம்ப சந்தோஷமா. சாரிக்கா, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என் மகளோட விருப்பமும் எங்களோட விருப்பமும் என்னன்னா, அவ கை நிறைய லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. வரக்கூடிய மாப்பிள்ள வீட்டோட இருந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல அவளை மட்டும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாலே போதும் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்ற மாப்பிள்ள அஜல் குஜல் கம்பெனில மேனேஜரா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதனால இந்த மாப்பிள்ள வேண்டாம்க்கா.
மூணு நாள் போட்ட ஆஃபரை எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் போட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்துக்கோங்க சொந்தங்களே, இந்த ஆஃபர் முடியல. இன்னைக்கு நைட் 12 மணி வரை இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தமிழ்நாட்டுல உள்ளவங்க கொரியர் சார்ஜ் உண்டுமான்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு முழுக்கவே நீங்க எத்தனை கிலோ கூட வாங்கினாலும் சரிதான், உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான். சொந்தங்களே, இன்னைக்கு நைட் வரைக்கும் ஆஃபர்ல 799 ரூபாய்க்கு மேல வாங்குற அதர் ஸ்டேட் தமிழ்நாடு தவிர மத்த ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்ணா உங்களுக்கும் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. அது இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் தான். அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா போதும். ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அது பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைப்பாங்க. சரி சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போயிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம்.